வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பவர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். இந்த வந்து ஹேண்டை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா எதனாலும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இந்த மாதிரி வந்து தூக்கலாம். அழகாக தூக்கிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விடணும்னா இந்த மாதிரி வந்து சூப்பராக வந்து விடும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருந்து தூக்கணும்னாலும் வந்து ஈஸியாக வந்து தூக்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஹைட்ராலிக் பவர்டு ஜேசிபி வந்து பார்த்தீங்கன்னா இதே மெத்தடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக பாருங்கள், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சிரஞ்ச் வந்து தேவைப்படும். சின்ன சிரஞ்சாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் சரி, எதுனாலும் எடுத்துக்கோங்க. 8 சிரஞ்ச் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். 8 இது வந்து நான் எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த அக்வாரியம் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் பம்ப் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது கொலா மாதிரி டியூப் வந்து வச்சுருப்பாங்க. அது வாங்கினீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து என்கிட்ட கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்கு போக வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸில் இது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது எடுத்துக்கிட்டேன். இது வந்து எப்படி வந்து கரெக்டாக இருக்குமா என்னன்னு தெரியல. சரி ஓகே, அதையும் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை ஃபுல்லாக வந்து எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து முக்கியமாக அந்த தண்ணிக்கு தேவைப்படும். அதுக்கடுத்து கார்ட்போர்டு வந்து தேவைப்படும். கார்ட்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக உள்ளதை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிஃபாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, அப்படின்னா தான் வந்து நல்லாயிருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் எடுத்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீடில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 3 நீடில் மட்டும் எடுத்துக்கோங்க. அதாவது சிரஞ்ச் எடுத்துக்கோங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சைடாப்பில் வெட்டி விட்டுக்கோங்க. இது வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், கரெக்டாக வந்து அதில் வந்து இதாகாது. ஸோ அதனால் வந்து சுற்றி வந்து இந்த மாதிரி வந்து வெட்டி விட்டுருங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் வந்து ட்ரில்லிங் மிஷினை வச்சு வந்து ஒரு ட்ரில் வந்து போடணும். நீங்கள் வந்து சால்ட்ரிங் ஆகிட்டு இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட் பண்ணி வந்து அந்த இதில் வந்து ஓட்டை வந்து ஒன்று வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் வந்து அந்த மாதிரி வந்து போட்டுக்கிறேன். இதே மாதிரி 3 இதுக்கும் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டூத் பிக் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கரெக்டாக வந்து உள்ளக்க வந்து போகிற அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், போனதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அது சுற்றுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மாதிரி வந்து பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து 30 சென்டிமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார்ட்போர்டு வந்து தேவைப்படும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அகலம் வச்சு 30 சென்டிமீட்டர் நீளத்தில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா 2 கார்ட்போர்டு வந்து வெட்டிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி இதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவும் வெட்டிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 கார்ட்போர்டு இருக்கும். ஒன்று வந்து 2 இது சின்னதாக இருக்கும், 2 இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரமாக இருக்கிற மாதிரி ஒரு ஹோல் வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து போடணும். அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் அது வந்து ஓட்டை வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஹோல்ஸ் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த 2 வந்து தனியாக வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 30 சென்டிமீட்டர், அது வந்து 24 சென்டிமீட்டர். இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா 2 சிரஞ்ச் வந்து உள்ளக்க வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு இவ்வளோ கேப் இருக்கணும். அதை மட்டும் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒட்டணும். இப்போ வந்து இந்த டூத் பிக்கை வந்து பார்த்திங்கன்னா 2 இதில் வந்து வைக்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹோல் வந்து போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா, அதுக்கு கொஞ்சம் கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த டூத் பிக்கை வந்து ஒன்று ஃபிட் பண்ணிக்கிறேன். இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல்லையே வந்து பார்த்திங்கன்னா டூத் பிக்கை வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து சிரஞ்ச் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது க்ளூ இல்லாட்டினா வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிக்விக்கை வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வெளியே வராமல் இருக்கும், கரெக்டாக வந்து பிடிச்சிக்கிறோம். ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 24 சென்டிமீட்டரில் கார்ட்போர்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து வச்சுக்கோங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம டூத் பிக் வந்து மாட்டிருப்போம் பார்த்திங்களா, அதுலேயே அதுக்கு மேலே வந்து வச்சுட்டு ஒரு சின்ன கார்ட்போர்டை வந்து பார்த்திங்கன்னா வெட்டிட்டு அதுக்கு மேலே வச்சு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து முன்ன பண்ண வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து வரும். இங்கேயே நம்ம வந்து ஃபெவிக்விக் வந்து அப்ளை பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒட்டிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து கீழே வந்து நீங்கள் ஜேசிபி மாதிரி வந்து வெட்டி ஓட்டினாலும் சரி, நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து ஒரு இது மட்டும் வெட்டியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வெட்டினாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் வந்து வெட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே தான் ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டூத் பிக்கை வந்து நடுவில் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அட்டையை வச்சு வந்து ஒட்டிடுங்க. ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜேசிபி மாடல் வந்து முடிஞ்சிடும். இப்போ வந்து அங்கேயும் வந்து நான் ஒட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம அங்கேயும் வந்து ஒட்டியாச்சு. இப்போ ஜேசிபி மாடல் வந்துருச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு கலரிங் வந்து கொடுக்கணும்னா கொடுத்துருங்க. அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். நான் ஜேசிபி கலர் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும் பார்த்திங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளும் பிளாக் இருக்கிற மாதிரி வந்து இருக்கட்டும்னு சொல்லிட்டு சுற்றி வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் வந்து ஸ்ப்ரே பெயிண்டை வச்சு வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கு அடுத்து வந்து காய விட்டுக்கிறேன். இது வந்து அடித்தோம் அப்படின்னா அந்த பாருங்கள் ஜேசிபி லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ்.
சரி ஓகே, இதை வந்து நான் ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து அடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச டிசைன் வந்து கொடுக்கணும்னா கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அடுத்து காஞ்சதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துடலாம். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஒரு அட்டையை வந்து ஒட்டிக்கிறேன். இது ஜேசிபி மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்கள் அட்டை வந்து நார்மலாக வந்து ஜேசிபி மாடல் வந்து ரெடி பண்ணி ஒட்டினாலும் ஓகே தான். இதை மட்டும் வந்து பார்த்து வந்து ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ க்ளூ வச்சு ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து இனிமேல் சிரஞ்ச் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இது வந்து கனெக்ட் பண்ணுறது 2 சிம்பிளாக இருக்கும், 1 கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு சிம்பிளாக உள்ளதை கனெக்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிரஞ்ச் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த டூத் பிக் வந்து வைக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராவோட இதை ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்ட்ராவை வந்து ஒரு குழா இதை தான் சின்னதாக வந்து வெட்டியிருக்கேன். இதை வந்து இங்கே வந்து ஒட்டிட்டிங்கனாலே போதும். ஒட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு கம்பியை வச்சு முறுக்கணும். அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து முக்கியமாக வந்து இதை வந்து பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து அதையும் வச்சுருக்கேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா கட்டு கம்பியை வச்சு முறுக்கவும் செஞ்சுருக்கேன். அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக இருக்கும், பிய்யாமல் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் பவராக இருக்கும். ஸோ நார்மலாக வச்சிங்க அப்படின்னா பிஞ்சிரும். ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி முறுக்கி விட்டுக்கிறேன். இதை மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு 3 இதுக்கு மட்டும் வந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 சிம்பிளான மெத்தடை வந்து ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து சென்டர் பார்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் வந்து நம்ம வந்து பண்ணியிருப்போம் பார்த்திங்களா ஃபஸ்ட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இதை வந்து நடுவில் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து கனெக்ட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இதை வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. குச்சி பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கடுத்து கடைசி வந்து வெட்டி விட்டுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கரெக்டாக வந்து அந்த கொலா மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. இது வந்து கரெக்டாக வந்து பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்பியை வச்சு நான் ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டூத் பிக்கை வந்து அங்கனக்குள்ளே வந்து மாட்டி விட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா சென்டர் வந்து பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்ன பின்னையும் இதை வந்து வச்சதுக்கு அடுத்து வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் ஆகும் பாருங்கள். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து மூவ் ஆகுது. அதுக்கடுத்து மேலே வந்து தூக்கமலை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அதுவும் கரெக்டாக தான் வருது. சரி ஓகே, இந்த பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தான் கீழேயும் ஃபிட் பண்ண போகிறோம். கீழே வந்து ஒரு டூத் பிக்கை வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கிறேன். அதுக்கடுத்து சிரஞ்சை வந்து இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். நான் கனெக்ட் பண்ணுற மாதிரியே வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கனெக்ட் பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்டு பின்னாடி வந்து அதே இதில் வந்து சேமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சிரஞ்சை வந்து மேலே வச்சு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அங்கே இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஹோல் வந்து போட்டு சேத்தாப்பில் வந்து கனெக்ட் பண்ணி விட்ருங்க. அப்படி கனெக்ட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக வந்து நம்ம தூக்குறதுக்கு, அதாவது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜேசிபி வந்து மேலே தூக்குறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே, இதையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து டூத் பிக்கை வச்சு கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளுக்கு 2 இது முடிஞ்சிருச்சு. 3வது தான் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ். இது வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா டூத் பிக்கை வந்து கடைசி வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து இந்த குச்சிகளெல்லாம் உடச்சி விட்டுக்கலாம். விளக்கமாறு குச்சி இருந்தால் கூட நீங்கள் வந்து மாட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் பிரச்சனையே இல்லை. சரி ஓகே, இப்போ வந்து இந்த இதுவும் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள், இது வந்து தூக்குறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து 3வது பார்ட்டை வந்து ரெடி பண்ண போகிறோம். அது முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அது ஹேண்ட் மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா, அது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம கார்ட்போர்டை வச்சு தான் வந்து நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வெட்டுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெட்டிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த பிடிமானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சேஃபுக்கு தான் வந்து வெட்ட போகிறேன். இதே சேஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பெருசாக கூட வந்து வெட்டிக்கலாம், நீங்கள் சின்னதாக கூட வந்து வெட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நான் 2 பீஸ் வந்து வெட்டிக்கிறேன். நான் கத்தி வச்சு வந்து வெட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கத்தி வச்சு யூஸ் பண்ண கொஞ்சம் பார்த்து வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 2 பீஸ் வெட்டினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிடிச்ச கலர் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து ரெட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து கொஞ்சம் அடித்து வந்து எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஹோல்ஸ் வந்து போட போகிறோம். இதை வந்து அடித்ததுக்கு அடுத்து காய விட்டுட்டு பார்த்திங்கன்னா 2 பீஸ் வந்து எடுத்தாச்சு. இதை 2ஐயும் சமமாக வந்து அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 ஹோல் வந்து போட போகிறோம். அது வந்து எப்படி அப்படின்னு சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒன்று மேலே ஒன்று, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி ஒன்று வந்து போட போகிறோம். இப்போ வந்து நான் ட்ரில்லிங் மிஷினை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஹோல் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ஆணியை வச்சு கூட வந்து போட்டுக்கோங்க. சமமாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா சமமாக வந்து பார்த்திங்கன்னா பிடிமானம் வந்து கரெக்டாக வரும். இப்போ 2 ஹோல் வந்து போட்டாச்சு. அடுத்து டாப்பில் ஒன்று இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு அட்டை வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த ஒரு சேஃபுக்கு வந்து கருப்பு கலர் வந்து வெட்டி எடுத்திருக்கேன் பார்த்திங்களா, அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்கொயர் சேஃப் கூட இருக்கிற மாதிரி இல்லைன்னா எந்த மாதிரினாலும் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ண போகிறோம் கரெக்டாக. சரி ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அந்த பேம்பு ஸ்டிக் இல்லாட்டினா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈக்கங்குச்சி இந்த மாதிரி இதை வச்சு நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் சின்ன கார்ட்போர்டு வந்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து நல்லா பிடிமானத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும், அதாவது மூவ்மெண்ட் வந்து கரெக்டாக வந்து வரும். ஸோ அதுக்காக இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக அந்த
அந்த கடைசி இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி போட்டுக்கிறேன். ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணியாச்சு. நடுவில் ஒரு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பியை வந்து ஃபிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிமானம் வந்து அந்த கைப்பிடிக்கு வந்து ஃபிட் பண்ணிடலாம். நம்ம கைப்பிடி வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வந்து கொஞ்சம் மூளை வந்து பார்த்திங்கன்னா கேப் வந்து இருக்கணும், அதாவது இந்த மாதிரி வந்து பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஹேண்டு, அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து அங்கேயே வந்து ஹோல் வந்து போட்டுட்டு அங்கே வந்து ஒரு பேம்பு ஸ்டிக் வந்து குத்திட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஹேண்டோட அந்த பிடிமானம் வந்து தயாராகிடும். ஸோ அதை மட்டும் வந்து பார்த்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. இதையும் நான் வந்து பார்த்திங்கன்னா பேம்பு ஸ்டிக்கை வச்சே வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். பார்த்தீங்களா, நம்மளுக்கு பிடிமானம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்ட் வந்து நம்மளுக்கு மோஸ்ட்லி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதை வந்து கொஞ்சம் பார்த்து வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டுக்கம்பியை வந்து எடுத்துக்கோங்க. கட்டுக்கம்பியை வந்து சமமாக இருக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சு வந்து கட்டிங் பிளேடை வச்சு நான் வந்து வெட்டி விட்டுக்கிறேன். இதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணணும். 2 சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போனா தான் வந்து பார்த்திங்கன்னா சமமாக ஹேண்டு வந்து விரிஞ்சு பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் இதை வந்து நான் வளைக்கிற மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வளைச்சி விட்டதுக்கு அடுத்து ஒரு பார்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி 2 இதில் வந்து கனெக்ட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு சமமாக வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வச்சுட்டு முன்னாடி வந்து அழுத்தம் மூலம் வந்து பாருங்கள் ஹேண்டு வந்து விரியும். இப்படி வைக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டு வந்து அப்படியே மடங்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஆப்ரேட் ஆகிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிரஞ்ச் வந்து நம்ம வந்து செஞ்சு எடுத்துருந்து பார்த்திங்கன்னா அதில் கனெக்ட் பண்ணாலே போதும், நம்மளுக்கு முடிஞ்சிடும். இதை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பார்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. முன்னாடி கார்னரில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை சமமாக இருக்கிற மாதிரி சென்டரில் வந்து வச்சு வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து அந்த சிரஞ்ச் வந்து நம்ம ஆல்ரெடி செஞ்சு எடுத்து வந்திருந்தோம் பார்த்திங்களா, அதில் வந்து கனெக்ட் பண்ணாலும் போதும். அந்த சிரஞ்சை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹோல் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்பியை வந்து உள்ளக்க வந்து ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா சமமாக இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். வச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேம்பு ஸ்டிக்கை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து அங்கே இதில் வந்து வச்சுக்கோங்க. கனெக்ட் பண்ண மூலம் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விரிகிற மாதிரி இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணாதீங்க. அது வந்து கரெக்டாக வந்து அந்த மாதிரி க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரி வச்சு அந்த சிரஞ்சை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். அப்போனா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு பேம்பு ஸ்டிக்கை வந்து வச்சு அங்கே வந்து ஒரு அந்த ஆல்ரெடி வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரா மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து கனெக்ட் பண்ணி வந்து நான் கனெக்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் செய்யணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்பி வந்து மூவ்மெண்ட் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் அங்கே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. சில நேரம் அங்கே மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சில இது வந்து பார்த்திங்கன்னா மாறி வந்து வரும். ஸோ அதுக்காக வந்து அங்கே லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு எல்லாமே கனெக்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து சிரஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணியை வந்து ஏற்றுற வேலை மட்டும்தான் நம்மளுக்கு. தண்ணியில் வந்து கலர் வந்து தெரியணுங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் கலர் வந்து ஆட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சிரஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஏற்றிக்கலாம். நான் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஒன்று மஞ்சள் கலர், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா திக்கு ப்ளூ கலர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர். சரி, ஓகே, இதை வந்து ஏற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்றினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா சிரஞ்சிலையும் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. அப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாத்தையும் ஏற்றியாச்சு. ஏற்றினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பிடுங்காமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா சிரஞ்ச் இருக்குது பார்த்திங்களா, சிரஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே க்ளூ கூட கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா பிடுங்காமல் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். டைட்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிக்கிறேன் நான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 3 இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பார்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் இருக்குது பார்த்திங்களா, ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா க்ரிப் வந்து இருக்கணும். ஸோ அதுக்காக தான் ரெண்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹைட்ராலிக் பவர்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மஞ்சள் கலர் எல்லோ கலரை வந்து ஜஸ்ட் வந்து அமுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தூக்கம் இந்த மாதிரி பரவாயில்ல, நல்லா தான் தூக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ வந்து வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கீழே வந்து அட்ஜஸ்ட் ஆகுறது இறங்கும். இதை வந்து நம்ம வந்து மேலே கொஞ்சம் ஏற்றியே வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரெட் இருக்குது பார்த்திங்களா, ரெட்டை வந்து அமுக்கும் போல பாருங்கள் ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே ஓப்பன் ஆகுது. செமையாக இருக்குங்க. அதுக்கடுத்து அப்படியே நம்ம வந்து இழுத்தோம் அப்படின்னா ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒர்க் ஆகுது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. சரி, ஓகே, இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒன்றை தூக்கி பார்க்கலாம், எந்த லெவலுக்கு வந்து தூக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஹேண்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இங்கனக்குள்ளே வந்து வச்சுக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. இது வந்து கீழே இருக்கா, இப்போ வந்து இதை வந்து மேலே கொஞ்சம் தூக்கிக்கிறேன். கொஞ்சம் மேலே வந்து தூக்கிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ வந்து வச்சோம் அப்படின்னா ப்ளூ வந்து கொஞ்சம் லூஸ் படுத்தணும். அப்படின்னா தான் அங்கிட்டு போகும். சூப்பருங்க, இப்போ வந்து கரெக்டாக வந்துருச்சு. அதுக்கடுத்து ரெட்டை வந்து வச்சோம் அப்படின்னா டைட் ஆகிரும்.
செமங்க டைட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து எல்லோ வந்து அமுக்குறேன். செம தூக்கிடுச்சு பார்த்தீங்களா? செமங்க அப்படியே தூக்கிடுச்சு. அதுக்கடுத்து நம்மளுக்கு எங்கே வந்து போனோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இப்போ விழுந்துடும். செமலை செமையாக வந்து ஒர்க் ஆகுதுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ளூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ப்ளூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஓரளவு வந்து கீழே வந்துருச்சா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லோ வந்து வேண்டாம், தேவையில்ல. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ப்ளூ வந்து அதாவது முன்னாடி கொஞ்சம் போகணும். சரி ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெட்டை வந்து கொடுத்தோம் அப்படின்னா டைட் ஆகும். இன்னும் ப்ளூவை லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மேலே வந்து கொடுத்துட்டு ஓகேங்க. இப்போ வந்து ரெட்டு அமைக்கலாங்க. ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஆனால் தூக்கிடுச்சிங்க. செமையாக இருக்குங்க. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ வந்து வச்சோம் அப்படின்னா இன்னொரு பக்கத்தில் வந்துடும். அதுக்கடுத்து ரெட்டை வந்து அழுத்தணும் அப்படின்னா விட்டுரும். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா விழுகாமையே வச்சாச்சு. செமையாக ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா? இதே மாதிரி தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஹேண்டை வச்சு வந்து பார்த்திங்கன்னா எதனாலும் வந்து பார்த்திங்கன்னா தூக்குறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நம்ம வந்து மெட்டீரியல் இன்னும் குவாலிட்டியாக வந்து செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் வெயிட்டாக கூட தூக்கும். இதை கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சு வந்து நம்மளால் தூக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வந்து வெயிட்டாக தான் இருக்கும். சரி ஓகே, இதை வந்து தூக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே. இதை வந்து தூக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஆயிடுச்சு. இதை வந்து இப்போ வந்து டைட் ஆகிடட்டும். செம்ம டைட் ஆகிடுச்சா. இப்போ வந்து இதை தூக்கி பார்க்கலாம். செமங்க. வெயிட்டை தூக்கிடுச்சுங்க பாருங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிட்டை கூட வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்மளால் தூக்க முடியுது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டானது தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு ப்ளூ வந்து வச்சாச்சு, இது பண்ணியாச்சுங்க. செமங்க. இதையும் வந்து பார்த்திங்கன்னா தூக்கிடுச்சு, வெயிட்டாக தான் இருக்குது. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னென்ன மாதிரி வந்து பிடிக்குதோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் பவர்டு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான மெத்தடில் வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை வந்து ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.